என்ன ஏதோ 8 men ஸ்குவாட்லாம் சொன்னியா மாட்டா இவரி நீ? நான் சொன்னேனம்மா. ஆமா. ப்ரூஃப் எடுத்து காட்ட சொல்லுங்க. ப்ரூஃப் காட்டுறதா? எடுத்து காட்ட சொல்லுங்க. வாட்ஸ் ப்ரூஃப் அனுப்பி விடுங்க ப்ரோ. அனுப்புங்க. நான் எதுக்கு ப்ரோ உங்களை அப்படி சொல்ல போறேன்? நீ எங்களை கூட சொல்லியிருக்க மாட்டடா. நீ கிசா டீம் சொல்ற மாதிரி அப்படிங்க சொல்லியிருப்ப. நான் ஏன் அவங்கள அடிக்கலன்னு தான் கேட்டேனே தவிர 8 man ஸ்குவாட் விளையாடுறாங்க பிடிஎஸ் ஜெயிக்கிறக்காங்கன்னு நான் சொல்ல கிடையாது. ஏன் எங்களை உங்க டீம்ல 3 நாக்கு நான் என்ன கேட்டேன்னா 3 நாக்கு அவங்க டீம்ல இருந்துச்சு. சரி. அவங்க வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணாம எங்க புட்டியே சுட்டுட்டு இருந்தாங்க. ஒத்தா அது எங்களுக்கு எப்படா தெரியும்? இல்ல ஒன்னு சொல்லு ப்ரோ மேட்ச் இல்ல நான் சொல்றேன். ஏய் ஒத்தா நீ அவங்க டீமை சொல்றேன்னா எங்க டீம் சொல்றேன்தான்டா அர்த்தம். எங்களை சொல்லனா இப்ப டீம் பண்ணி அதான் அது நீ இப்ப என்ன சொல்ற? இல்ல அவங்கள அடிக்கலன்னா இப்ப நீ என்ன சொல்ல வர? பண்ணி ஆடுறீங்கன்னு அர்த்தமா? அதான்டா இப்போ நீ அவங்க வந்து நீ எங்களை அடிக்கலன்னா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. நான் என்ன மீன் பண்றேன்? நான் ஏன் அடிக்கலன்னு நம்ம கேட்டேன் அவங்கள. நான் அதான்டா இது பேர் என்ன ப்ரோ? சரி அது ஓகே. அவங்க ஏன் அடிக்கலன்னா டீம் பண்ணி ஆடுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆமா அதுதான்டா அர்த்தம். யாரா நீ? அது எப்படி அர்த்தமாகும்? எப்பறாத அர்த்தம் ஆகும்? அது எப்படி அர்த்தம் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஜார்டன் ப்ரோ அவங்க தான் மேன் லாஸ் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் உங்க மேல எந்த அலிகேஷனுமே வைக்க கிடையாது. நீங்க தேவையில்லாம என்ன இது பண்ணீங்கன்னு நானே சொல்லுவேன். நான் என்னைக்குமே உங்க பேரே இழுத்தது கிடையாது. பேர் இழுத்தது பிரச்சனை இல்லடா. நீ இப்ப சொல்றல்ல அவன் சொல்லல. இப்ப மார்க்ஸ் கிட்ட ப்ரூ இது கேட்டிருக்கல வீடியோ ப்ரோ அது இல்ல ப்ரோ. இப்ப அந்த டீமை சொல்றல ஐசோ ப்ரோ. சொல்லவே கிடையாது. இப்ப ஒண்ணுமே இல்ல ஐசோ ப்ரோ. இப்ப நீங்க வந்து வேற டீம் ஓகேவா? நீங்க வந்து ஐவரி அடிச்சிட்டீங்க. ஐவரி வந்து உங்களை கேக்குறான் இந்த மாதிரி நீங்க அவங்கள அடிக்கிறது இல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க அப்போ? இல்ல ஆக்சுவலி வந்து லைக் எப்படி சொல்றது, இப்போ நீங்களும் நானும் டீம் அப் பண்ணி ஆடுற மாதிரி தானே இருக்கு அவன் சொல்றது. ப்ரோ நான் டைரக்டா உங்களை சொல்லவே இல்லையே ப்ரோ. இன்டைரக்டோடா அதான்டா கரெக்ட். நீங்க எங்களை அடிச்சு டின்னர் அடிக்க பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே சொல்லல ப்ரோ. அந்த டென்ஷன்ல அப்படிதான் ப்ரோ கேட்க முடியும். நான் வேற எப்பவாச்சும் உங்களை ஏதாச்சும் நான் சொல்லிருக்கேனா? நீ சொல்றது மேட்டர் இல்ல இவரி, நீ லைவ்ல பேசுறதுதான். நீ ஆஃப்லைன்ல என்ன வேணா சொல்லிக்கோ. வந்து ட்ரோல் ப்ரோ வந்து ஓத்தா இப்ப நீ சொன்னா நீ பேசுறத 40 பேர் நக்குவானுங்க. 8v4ன்னு உனக்கு தெரியாத என்ன நடக்கும்னு. 4v8 போட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? ஓத்தா நீ சொல்றேன்னா நான் வந்து சொல்றேன். நான் அப்படி சொன்னேன்னு அர்த்தமே ப்ரோ. நான் 4v8 ஆடுறேன்னு நான் சொல்லவே இல்லையே ப்ரோ. சரி நீ தான்டா சொன்னேன் அடிக்க மாட்டேன். சரி அமைதி. நீ வந்து ஐவரி நீ வந்து கிசாவை வந்து சொல்றியா, கிளைம் பண்றியா, இல்ல வந்து பிடிஎஸ் வந்து 8 man ஆடுறான்னு சொல்றியா? அந்த பேச மாட்டேன்னு கோஸ் ப்ரோ உங்களுக்கே தெரியும். நான் எப்பவுமே பிடிஎஸ் பத்தியோ அதோட பிளேயர்ஸ் பத்தி நான் அவன் சொல்லலன்ட்டான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கிளம்பு போ கிளம்பு. அவன் சொல்லன்னு சொல்லிட்டான் கோஸ்ட். அவ்வளவுதான் முடிச்சு. இது வந்து மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. கிளம்புன்னு அவ்வளவுதான் முடிச்சு. கெட் அவுட் ப்ரோ. அவன் ஏதாவது பேசணும் ப்ரோ. இன்னும் இது பண்ண டை பிரேக்கர் போ. பேச போறோம். டை பிரேக்கர் போ. இல்ல டை பிரேக்கர் தேவையில்ல. ஓகே சரி நீங்க டை பிரேக்கர் போ. இங்க பாரு அவன் வந்து சொல்லவே இல்ல. அவன் வந்து அப்ப சொன்னா மேட்ச் வந்து நீங்க சண்டை போடும் போதே வந்து அங்க ரெட் கார்டு ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் எதுவும் சொல்லவே இல்லை. ஐவரி போ டை பிரேக்கர் கிளம்பு. இருக்கே கூடாது எதுவும். அதெல்லாம் இல்லடா எதுவும் கிளைம் பண்ணல. நீ அவன் கிசாவை தான் சொல்லிட்டு இருந்தேன். போ டைம் ப்ரோ. நான் வந்து ஒரே செகண்ட் ப்ரோ. இவங்க வெளிய இருப்பாங்க. கோட் பண்ணுங்க. போடா வெளிய என்ன டை பிரேக்கர் போடுன முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவு கிளம்பி போங்கடி. ஒன்றும் இல்லடா இது பிரச்சனை எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. மேட்ச்ல யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்களை வந்து அடிக்கிறது சகஜம் தான். அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரோ உங்களுக்கு உங்களை அடிப்பாங்க. உங்களை விட மாட்டாங்க. டிராஃபி ஜெயிக்க விட மாட்டாங்க. உங்களை கதற விட போறாங்க ப்ரோ. எங்களுக்கு டிராஃபி எல்லாம் வேணாம் ப்ரோ. அவங்க அடிக்கட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லுங்க. என்ன சொல்ற வேலைலாம் வேணாம். ஏடா அவன் கேட்டா அவன் வந்து கிறுகிறுன்னு அடிக்கிறான். நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், லைக் முன்னாடியே சொல்றதுக்கு தானே பீக் போட்டப்பே இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்ன பொட்டி வந்துச்சு ப்ரோ. நன்றி
விடு ராட்ரிக் ப்ரோ, இப்ப ஆர்கியூ பண்ணி யூஸே இல்ல, பாத்துக்கலாம்.